ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். வெள்ளிக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு என்னோடய வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு வாசலுக்கு வந்து அந்த இயற்கையான காற்றை நல்லா சுவாசிச்சுட்டு அந்த அமைதியான காலை வேலையை ரசிச்சுக்கிட்டே பஞ்சபூதங்களை வணங்கிட்டு இன்றைக்கு என்னோடய வேண்டுதல் என்னவோ அதை நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வெந்தயம், பச்சைப்பருப்பு, சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட 2 ஸ்பூன் தயிர் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. இந்த ஹேர் பேக்கை நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அரைச்ச ஹேர் பேக்கு கூட முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க தலையில் ஃபுல்லாக. இந்த ஹேர் பேக்கை நைட்டில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறவங்க, செல்லு ரொம்ப நேரம் பார்க்குறவங்க, டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க இந்த பேக்கை போட்டால் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பில் இருக்கிற ஹீட்டு குறையும். ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. வாரத்தில் ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும், இளநரையும் தடுக்கும், உடம்பு சூடும் குறையும், முடி கொட்டுறது கண்டிப்பாக நின்றுடும். சில பேர் சைனஸ் இருக்குது, இது போடலாமா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதில் வேப்பங்கொழுந்து, கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி நம்ம ஆட் பண்ணுறதுனால அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்படி ஒரு வேளை அந்த பயம் இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்பை கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா சேக்காய் போட்டு நம்ம தேய்க்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். என்னோடய ஹேர் ஃபுல்லாக அந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டேன். 1/2 hour எனக்கு ஊறுறதுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் தான் வாசலை கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போயிட்டு கழுவி விட்டுட்டேன். நல்லா கோலம் போடுறதுக்காக காவியும் நல்லா மொழுகி விட்டுட்டேன். காவி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டேன். இதெல்லாம் என்னோடய மார்னிங் ரொட்டீனான வேலையில் ஒன்று தான். கொஞ்ச நேரம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சரி 1/2 hour ஆகிடுச்சி, போய் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் சாமி கும்பிட்டுட்டு காஃபி போடலாம் அப்படின்னு காஃபி போட்டு குடிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன கோலம் போடுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் அந்த அச்சு இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுட்டேன். அந்த ரவுண்டுக்கு மேலே அப்படியே நம்ம ஒவ்வொரு டிசைனாக வரைஞ்சிக்கிட்டு அப்படியே போட வேண்டியது தான். எனக்கு என்ன அந்த டிசைன் போடணும்னு எப்படி போடணும்னு தோணுச்சோ அப்படி தான் இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு டிசைன் வந்துருச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. கோலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கற்பனை திறமையை பொறுத்து தான் இருக்குது. எப்படியோ என்னோடய கோலம் சொதப்பாமல் நல்லா அழகாக வந்துருச்சு. கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் ஒரு பார்டர் வச்சு ஒரு கோலம் போட்டால் தான் அந்த கோலம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பார்டருக்கு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தேன். ஏதோ ஒரு டிசைன் போட போயிட்டு அதுவும் பாருங்கள் தாமரை தான் போடுற மாதிரி முடிஞ்சிருக்கு. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஃப்ரைடேக்காக போட்டிருந்த கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். காலையில் ரொட்டீன் வேலைன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேக்காக நான் செஞ்சது இந்த கோலம் போடுற வேலை மட்டும்தான். இன்னும் துளசி மாடத்துக்கு கோலம் போடுற வேலை இருக்குது. அடுத்து நிலைவாசப்படி அலங்காரமும் இருக்குது. அதை அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவாகவே உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் எல்லாத்தையுமே லாங் வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஆகிடுது. அந்தளவுக்கு யாருமே பொறுமையாக பார்க்குறது கிடையாது. அதனால தான் நான் 3 பார்ட்டாகவே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்க பார்க்குறேன். இல்லைனா லாங் வீடியோ இந்த மாதிரி ஒரு 6 மினிட்ஸு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அப்போல்லாம் என் பசங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனதும் கோயிலுக்கு தான் போயிட்டு தீபம் போட்டு வருவேன். வீட்டில் அதுக்கப்புறம் தான் படைப்பேன். இப்போ வீட்லேயே நான் செஞ்சுக்கிறது. ஏன்னா 52 வயசு ஆகிடுச்சி. என்னால் முன்ன இருக்கிற மாதிரிலாம் என்னால் கோயிலுக்கு போயிட்டு படைக்க முடியல. அதனால் வீட்டையே கோவில் மாதிரி வச்சு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக எல்லாருமே கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது. சின்ன வயசில் இருக்கிறவங்க
கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. ஏன்னா அதுக்கு நிறைய பலன் இருக்குது. இதுக்கும் பலன் இருக்குது வீட்டில் செய்கிறதுக்கும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நம்மளோட எண்ணெய் தேவையில்லாத எண்ணெய் அலைகள் வந்து வீட்டில் நிறைஞ்சிருக்கும். கடவுள் சக்தி கூட இதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது. ஆனால் கோவிலில் அப்படி கிடையாது. கோவிலில் வந்து வெறும் இறை சக்தி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். கோவிலில் வந்து எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை தானே பண்ணுவோம். அப்போ வந்து எல்லாரோட எண்ணங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே வேண்டுவோம். அந்த எண்ணெய் அலைகளோட இறை சக்தி சேரும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து பலிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நிலைவாசல் துளசி மாடம் எப்படி இன்றைக்கி நான் வந்து கோலம் போட்டிருக்கேன், டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் தரேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.